கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை கண்டு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கிறேன். பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு சமாதானத்துக்கு காரணம் என்னன்னு நான் பேசுறதுக்கு முன்னாடி சண்டைக்கு காரணம் என்னன்னு பேசிட்டோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சமாதானம் வந்துடும். அப்படிதானே? ஒரு சண்டைக்கு காரணம் என்ன தெரியுமா? சண்டை எதனால வருது தெரியுமா? கோபத்தை கிளப்பி விடுகிறதுனால தான் சண்டை பிறக்குதுன்னு பைபிள்ல எழுதியிருக்கு. அப்போ நீங்க சண்டை வர்றதுக்கு முன்னாடியே கோபத்தை கிளப்பி விடுறத நீங்களும் நானும் நிப்பாட்டணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சண்டைக்கு காரணமே தெரியல பிரதர், எதுக்கு என் குடும்பத்துல சண்டை வர்றதுனே எங்களுக்கு புரியல பிரதர்னு நீ சொல்லிக்கிட்டு இருந்துச்சுன்னா, கோபத்தை எழுப்பி விடுறது, எரிச்சலை மூட்டி விடுறது, அமைதியாயிருன்னு சொன்னா கேட்கறது இல்லை, கொஞ்சம் பொறுமையாயிருன்னு சொன்னா கேட்கறது இல்லை. இது எல்லாம் சண்டைய போட்டு மண்டைய உடைச்சி அப்புறம்தான் நான் கோவப்பட்டிருக்க கூடாதோ, நான் இப்படி பேசியிருக்க கூடாதோ, நான் இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு எல்லாம் நீங்க சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், சண்டைக்கு காரணம் என்ன தெரியுமா? கோபத்தை கிளப்பி விடுறது. ஆனா யாராவது கணவனோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, மனைவியோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, பிள்ளைகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா சமாதானமாகுங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியத்தை செய்வாரு. சண்டையை கிளப்பி விடுற வேலையை பார்க்காம சண்டையை சமாதானப்படுத்துகிற வேலையை பாருங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியத்தை செய்வார். ஜோமனோமா. அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்றேன். தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றும், அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.